வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒளி, வெப்பம், அணுக்கரு இயற்பியல் இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வானியல் தொலைநோக்கி மற்றும் கலங்கரை விளக்குகளில் பயன்படும் ஆடி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பரவளைய ஆடி. வானியல் தொலைநோக்கி மற்றும் கலங்கரை விளக்குகளில் பயன்படும் ஆடி பரவளைய ஆடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளியின் வேகம் எவற்றின் வழியாக செல்லும் போது குறைவாக இருக்கும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்ணாடி பட்டகம். ஒளியின் வேகம் எவற்றின் வழியாக செல்லும் போது குறைவாக இருக்கும்? கண்ணாடி பட்டகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வானம் நீல நிறமாக தோன்றுவதன் காரணம்? ஒளி சிதறல் அடைவதால். வானம் நீல நிறமாக தோன்றுவதன் காரணம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒளி சிதறல் அடைவதால். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு ஓரியல் மூலங்களில் இருந்து வெளிவரும் ஒளி அலைகளின் அலைநீளம் λ1 மற்றும் λ2 என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, λ1 = λ2. இரண்டு ஓரியல் மூலங்களில் இருந்து வெளிவரும் ஒளி அலைகளின் அலைநீளம் λ1 மற்றும் λ2 என்ன? λ1 = λ2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல். ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல்? தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி உமிழும் கால்சைட்டை கொண்ட ஒரு பாறை புறஊதா ஒளியால் ஒளிர்விக்கப்படுகிறது. அப்போது பாறையின் நிறமாக தோன்றுவது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, சிவப்பு. ஒளி உமிழும் கால்சைட்டை கொண்ட ஒரு பாறை புறஊதா ஒளியால் ஒளிர்விக்கப்படுகிறது. அப்போது பாறையின் நிறமாக தோன்றுவது சிவப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளியில் எந்த நிறம் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஊதா. ஒளியில் எந்த நிறம் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும்? ஊதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் நிற ஒளி வயதை துரிதப்படுத்தக்கூடும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீலம். டேஸ் நிற ஒளி வயதை துரிதப்படுத்தக்கூடும்? ஆப்ஷன் ஏ, நீலம், ப்ளூ கலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளியின் குவாண்டம் கொள்கை கீழ்கண்டவற்றுள் எத்தகைய விளைவை விளக்காது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒளி அலைகளின் குறுக்கீட்டு விளைவை. அதாவது ஒளியின் குவாண்டம் கொள்கை கீழ்கண்டவற்றுள் எத்தகைய விளைவை விளக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒளி அலைகளின் குறுக்கீட்டு விளைவு. மற்றபடி காம்டன் விளைவு, ஒளிமின் விளைவு, உமிழ்வு நிறமாலை மற்றும் உட்கவர் நிறமாலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒளியின் குவாண்டம் கொள்கை விளக்கும். இதுல விளக்காததுதான் இந்த ஒளி அலைகளின் குறுக்கீட்டு விளைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி ஊடுருவும் திடப்பொருள்களின் வெப்ப பரிமாற்றம். இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, வெப்ப கடத்தல் மூலம், வெப்ப சலனம் மூலம், கதிர்வீச்சு மூலம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 1 மற்றும் 3 மட்டும். என்னன்னா வெப்ப கடத்தல் மூலம், கதிர்வீச்சு மூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வளிமண்டலத்தில் சூரியனின் புற ஊதா கதிரில் இருந்து நம்மை காக்கும் வாயு எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓசோன். வளிமண்டலத்தில் சூரியனின் புற ஊதா கதிரிலிருந்து நம்மை காக்கும் வாயு எது? ஓசோன். நெக்ஸ்ட் கொஸ்டின், லென்ஸின் திறனை டேஸால் அளக்கலாம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டயாப்டர். லென்ஸின் திறனை டேஸால் அளக்கலாம்? டயாப்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உறையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கின்றது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்க்லீரா. ஸ்க்லீரா அப்படிங்கிறதா பாத்தீங்கன்னா உறுதியான தடித்த வெண்ணிற உறையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குவிலென்ஸின் திறன் 3 டயாப்டர் மற்றும் குவிலென்ஸின் திறன் 2 டயாப்டர் இணைக்கப்படுகிறது. அதனுடைய திறன் இணைந்த பின்பு எவ்வாறு இருக்கும்? குவிலென்ஸின் திறன் 1 டயாப்டர். குவிலென்ஸின் திறன் 3 டயாப்டர் மற்றும் குழிலென்ஸின் திறன் 2 டயாப்டர் இணைக்கப்படுகிறது. அதனுடைய திறன் இணைந்த பின்பு எவ்வாறு இருக்கும்? குவிலென்ஸின் திறன் 1 டயாப்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலநிலை மாற்றம் குறித்து தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி டேஸ் ஆகும்?
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தேசிய சூரிய ஒளி பணி. காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி டேஸ் ஆகும். தேசிய சூரிய ஒளி பணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் எது சரியான கூற்று? எந்த பொருளும் ஒளியின் வேகத்தை தாண்டாது. கீழ்காண்பனவற்றுள் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எந்த பொருளும் ஒளியின் வேகத்தை தாண்டாது. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பொருளின் எடை எப்போதும் மாறாது, ஒரு பொருளின் எடை அதன் வேகத்தை பொறுத்ததல்ல, சுழிநிலை எடையுள்ள எந்த துகளும் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தப்பான கூற்று. இதுல சரியானது இந்த ஆப்ஷன் ஏ தான். எந்த பொருளும் ஒளியின் வேகத்தை தாண்டாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி ஊடுருவக்கூடியதும் மற்றும் கடினத்தன்மையும் கொண்ட கனிமம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வைரம். ஒளி ஊடுருவக்கூடியதும் மற்றும் கடினத்தன்மையும் கொண்ட கனிமம் வைரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சோப்பு குமிழிகளில் வண்ணம் தோன்றுவதற்கு ஒளியின் டேஸ் பயன்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, குறுக்கீட்டு விளைவு. சோப்பு குமிழிகளில் வண்ணம் தோன்றுவதற்கு ஒளியின் குறுக்கீட்டு விளைவு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, ஒரு தளத்தின் மீது விழும் ஒளியின் தள விளைவு கோணத்தின் மதிப்பு 40 டிகிரி எனில் படுகோணத்தின் மதிப்பு 40 டிகிரி ஆகும். காரணம், தளவிளைவு கோணம் எனப்படுவது எந்த ஒரு படுகோணத்தின் மதிப்பிற்கு பிரதிபலிக்கப்பட்ட கதிரானது முழுவதும் தள விளைவுற்ற ஒளியாக இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் ஒளிக்கதிர்களை மின் தூண்டலாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணிகளை செய்கின்றது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விழித்திரை. விழித்திரை ஒளிக்கதிர்களை மின் தூண்டலாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணிகளை செய்கின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது. காரணம், வைரமானது அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டுள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான், ஆனா காரணம் கூற்றை விளக்கவில்லைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு டேஸ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கேண்டிலா. கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு டேஸ் ஆகும், கேண்டிலா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது. அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கருப்பு. ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது. அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது கருப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் சவுண்ட்ல இருந்து, இவ்வளவு நேரம் நம்ம லைட்ல இருந்து கொஸ்டின் பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் சவுண்ட். ஒளியானது ஒரு ஊடகத்தில் பரவும் முறையினை டேஸ் நிகழ்வு என லாப்லஸ் கருதினார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, வெப்ப பரிமாற்றம் இல்லாத. ஒளியானது ஒரு ஊடகத்தில் பரவும் முறையினை டேஸ் நிகழ்வு என லாப்லஸ் கருதினார், வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெசிபல் என்பது டேஸை அளக்கும் ஒரு அலகு ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒளிச்செறிவு. டெசிபல் என்பது டேஸை அளக்கும் ஒரு அலகு ஆகும், ஒளிச்செறிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளியாற்றல் பெருக்கியின் அலகு டெசிபல் என்று குறிப்பதற்கான காரணம் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நம்முடைய செவியுணர்வு. ஒளியாற்றல் பெருக்கியின் அலகு டெசிபல் என்று குறிப்பதற்கான காரணம் என்ன? நம்முடைய செவியுணர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸில் ஒளி அதிக வேகத்தில் செல்லும். இந்த நாலுல எதுல ஒளி அதிக வேகத்தில் செல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எஃகு. ஸ்டீல்ல தான் பாத்தீங்கன்னா ஒளி அதிக வேகத்தில் செல்லும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் சம இடைவெளியில் நகரும் போது, ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் போது, ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மைய பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும் போது. இதுல டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனை தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தான் சரி.
மற்றபடி இந்த 2, 3, 4 பார்த்தீங்கன்னா டாப்லர் விளைவு நடைபெறும். நடைபெறதுக்கான நிபந்தனைகள் தான். இது நடைபெறாமல் இருக்க நிபந்தனை அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும். எந்த கூற்று தவறானது? டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனை. இதுல வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நானே கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் நீங்களே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எதனை குறிக்கிறது? ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பமாகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வெப்ப ஏற்பு திறன். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பம் வெப்ப ஏற்பு திறன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 5 × 10⁻³ m செறிவுள்ள பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் pH மதிப்பு என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 12. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நெக்ஸ்ட் வந்து ஹீட் வெப்பம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ். 25 டிகிரி வெப்பநிலையில் 5 × 10⁻³ m செறிவுள்ள பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் pH மதிப்பு என்ன? 12. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம் உயரம் அதிகரிக்கும் போது வெப்பமும் அதிகரிக்கும். வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம் உயரம் அதிகரிக்கும் போது வெப்பம் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரியனின் வெப்பத்தால் மலைகளில் படிந்திருக்கும் பனி ஒரே நேரத்தில் உருகாமல் இருப்பதற்கான காரணம் அதன் அதிகமான உருகலின் மறை வெப்பம். சூரியனின் வெப்பத்தால் மலைகளில் படிந்திருக்கும் பனி ஒரே நேரத்தில் உருகாமல் இருப்பதற்கான காரணம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அதன் அதிகமான உருகலின் மறை வெப்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயரமான இடங்களில் பொருளின் கொதிநிலை குறையும். உயரமான இடங்களில் பொருளின் கொதிநிலை குறையும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை மணி எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வெப்பநிலை. கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை மணி எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை என்ன? வெப்பநிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த ஒரு வினையின் காரணமாக சூரியன் ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹைட்ரஜன் மற்றும் அதன் ஐசோடோப்புகளின் அணுக்கரு பிணைப்பு. கீழ்காணும் எந்த ஒரு வினையின் காரணமாக சூரியனின் ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது? சூரியன் வந்து எதனால வெப்பத்தையும் ஒளியையும் தருதுன்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹைட்ரஜன் மற்றும் அதன் ஐசோடோப்புகளின் அணுக்கரு பிணைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று ஒரு குளிர்சாதன பெட்டி குறைவான வெப்பநிலையிலிருந்து அதிகப்படியான வெப்பநிலைக்கு வெப்பத்தை கடத்துகிறது. காரணம், எந்த ஒரு புற வேலையும் செய்யாமல் சாதாரணமாக வெப்பம் குறைந்த வெப்பநிலையிலிருந்து அதிக வெப்பநிலைக்கு கடத்த முடியாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று காரணம் ரெண்டுமே சரி, ஆனா அந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. அழுத்த சமைப்பானில் நீரின் கொதிநிலை வெப்பநிலை T என்க. அப்போது T greater than equal to D வந்து greater than 100 டிகிரி செல்சியஸ். அழுத்த சமைப்பானில் நீரின் கொதிநிலை வெப்பநிலை T என்க. அப்போது T வந்து greater than 100 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் அலகுகளில் வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். கீழ்காணும் அலகுகளில் வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் குளிர்விக்க வைக்க முடியாது. அந்த வெப்பநிலை -273 டிகிரி செல்சியஸ். ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் குளிர்விக்க முடியாது. அந்த வெப்பநிலை -273 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாதாரண நிலையிலிருந்து மீக்கடத்து நிலைக்கான மாற்றம் வெப்ப இயக்கவியலின்படி மீளக்கூடியது. சாதாரண நிலையிலிருந்து மீக்கடத்து நிலைக்கான மாற்றம் வெப்ப இயக்கவியலின்படி மீளக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமாவதை தடுக்கக்கூடியது? புவி வெப்ப ஆற்றல். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமாவதை தடுக்கக்கூடியது? புவி வெப்ப ஆற்றல். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகம் அல்லது உலோகங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தாமிரம் மற்றும் வெள்ளி. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகம் அல்லது உலோகங்கள் தாமிரம் மற்றும் வெள்ளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹென்ட்ரோ மற்றும் ஸ்டாம்ப் அவர்களின் காலநிலை வகைப்பாட்டை வெப்பநிலை வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு மாற்றியமைத்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சிங் ஆரல். ஹென்ட்ரோ மற்றும் ஸ்டாம்ப் அவர்களின் காலநிலை வகைப்பாட்டை வெப்பநிலை வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு மாற்றியமைத்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சிங் ஆரல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குளிர்ச்சியான காலை பொழுதில் உலோகத்தால் உண்டான மேற்பரப்பை தொடும் பொழுது மரத்தாலான மேற்பரப்பை விட குளிராக இருக்கும், ஏனெனில் உலோகம் கீழ்காணும் எப்பண்பை கொண்டுள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, உயர்ந்த வெப்ப கடத்தும் திறன். ஒரு குளிர்ச்சியான காலை பொழுதில் உலோகத்தால் உண்டான மேற்பரப்பை தொடும் பொழுது மரத்தாலான மேற்பரப்பை விட குளிராக இருக்கும், ஏனெனில் உலோகம் கீழ்காணும் எப்பண்பை கொண்டுள்ளது, உயர்ந்த வெப்பம் கடத்தும் திறன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அணுக்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் நானோ பொருளை உருவாக்கும் முறையை இவ்வாறு அழைக்கலாம். கீழிருந்து அணுகுமுறை. அணுக்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் நானோ பொருளை உருவாக்கும் முறையை இவ்வாறு அழைக்கலாம். கீழிருந்து அணுகுமுறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அணுசக்தி எதிர்வினையில் 92 யுரேனியம் 238 will use Z தோரியம் A plus 2 ஹீலியம் 4 A மற்றும் Z இன் மதிப்பு. இதுல A மற்றும் Z இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, A அப்படிங்கிறது 234, Z அப்படிங்கிறது 90. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த விசையினால் ஒரு அணுக்கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒன்றாக இருக்க முடிகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யுக்காவா விசைகள். கீழ்கண்டவற்றுள் எந்த விசையினால் ஒரு அணுக்கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒன்றாக இருக்க முடிகிறது? யுக்காவா விசைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் கதிர்கள் உருவாக்கத்தில் உயர் அணு எண் கொண்ட உலோகங்கள் இலக்கு பொருளாக பயன்படுத்தப்படுகின்றன, ஏன்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, அதிக ஆற்றல் வாய்ந்த செறிவுமிக்க எக்ஸ் கதிர்களை உருவாக்க. எக்ஸ் கதிர்கள் உருவாக்கத்தில் உயர் அணு எண் கொண்ட உலோகங்கள் இலக்கு பொருளாக பயன்படுத்தப்படுகின்றன, ஏன்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, அதிக ஆற்றல் வாய்ந்த செறிவுமிக்க எக்ஸ் கதிர்களை உருவாக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் தனிமங்களில் ஒரு அணுக்கரு உலையில் கட்டுப்பாட்டு தண்டுகள் செய்யப்படுவது எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, காட்மியம். பின்வரும் தனிமங்களில் ஒரு அணுக்கரு உலையில் கட்டுப்பாட்டு தண்டுகள் செய்ய பயன்படுவது எது? காட்மியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தகைய வடிவத்தை பெற்றிருக்கும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோள வடிவமற்ற. அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தகைய வடிவத்தை பெற்றிருக்கும்? கோள வடிவமற்ற. நெக்ஸ்ட் கொஸ்டின், அணுக்கரு பிளவியின் தொடர் வினையை கட்டுப்பாட்டுடன் நடத்த உதவும் சாதனம் டேஸ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அணுக்கரு உலை. அணுக்கரு பிளவியின் தொடர் வினையை கட்டுப்பாட்டுடன் நடத்த உதவும் சாதனம் அணுக்கரு உலை ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் எது அல்லது எவை சரியானது? அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி அல்லது தனிப்பானாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும்? அதிக அணு எடை கொண்டவை, நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு அதிகம் கொண்டவை, குறைந்த அணு எடை கொண்டவை, நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 3 மற்றும் 4 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ 3 மற்றும் 4 மட்டும் சரி. என்னன்னா குறைந்த அணு எடை கொண்டவையா இருக்கணும், நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவையா இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 92, 241. ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன? 92, 241. நெக்ஸ்ட் கொஸ்டின், அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது.
இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும் சரி. அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டது. கல்பாக்கம் கிடையாது, இது தாராப்பூர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும் சரி. இந்த வீடியோல ஒளி, வெப்பம், அணுக்கரு இயற்பியல் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.